பட்டாலாம் அப்ளை பண்ணிட்டோம். ஆனா, பட்டா வந்து கிடைக்கவே இல்ல. அது என்ன ஸ்டேட்டஸ்ன்னே தெரியல. யார போய் பார்க்குறதுன்னு தெரியல. யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. இது பல மக்களுடைய புலம்பல நம்ம பார்க்குறோம். ஆன்லைன்ல பட்டா மாறுதலுக்கோ அல்லது உட்பிரிவு பட்டாக்கோ, அதாவது சப்டிவிஷன் பட்டாக்கோ நீங்க அப்ளை பண்ணிட்டு மாத கணக்காகி உங்களுக்கு பட்டா அப்டேட் தெரியல. அது என்ன ஸ்டேட்டஸ்ன்னு தெரியல. யார போய் பார்க்கணும்னு தெரியல அப்படின்னா, அல்லது உங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. வட்டாட்சியர் அலுவலகத்துல உங்க மனுவை எந்த ஒரு சரியான காரணமும் இல்லாம நிராகரிக்கிறாங்க அப்படின்னாலும் சரி, அடுத்தது என்ன பண்ணணும், யார்கிட்ட போய் கேட்கணும்னு தெரியாம எல்லாருமே கவலைப்பட்டுட்டு இருக்கிறத நம்ம அடிக்கடி பார்க்குறோம். விஏஓ பார்க்கணுமா, ஆர்ஐஓ போய் பார்க்கணுமா, இல்லை தாசில்தாரை பார்க்கணுமா அப்படின்ற அவசியம் இல்லை. பயங்கர கன்ஃபியூஷன்ல இருந்துட்டே இருப்பாங்க. இனி நீங்க யாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டியதோ இடைத்தரகர்களை தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம்மளோட விண்ணப்பம் தாமதமானாலும் சரி, வருவாய்த்துறையில் வந்து யார்கிட்ட முறைப்படி மேல்முறையீடு செய்யணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக பட்டா கிடைச்சிடும். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் செய்யணும். நீங்கள் பட்டா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜென்யூன் பட்டா தான் அப்ளை பண்ணுறீங்க. ஜென்யூன்னா உங்களுடைய நிலத்துக்கு தான் நீங்கள் பட்டா அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்பீலெல்லாம் நீங்கள் போக வேண்டி இப்போ ஈஸியாக போகலாம். இல்லை அப்பீல் பண்ண முடியலனாலும் கூட நம்ம ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் போக முடியும். நீங்கள் உங்களுக்கு லேண்டும் ப்ராப்பராக இல்லை, யாரோ ஒருத்தருடைய லேண்டை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு பட்டா அப்ளை பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக அவங்க ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க என்கொயரி பண்ணும்போது. ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா கிடைக்கவில்லை என்றாலே மேல்முறையீடு செய்வதற்குன்னு ஒரு சிஸ்டம்ஸ் வச்சுருக்காங்க. அது எப்படி அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். பட்டா முறையாக விண்ணப்பித்தும் நீண்ட நாட்களாக அப்டேட் செய்யப்படாமல் இருந்தாலோ அல்லது வட்டாட்சியரால் நிராகரிக்கப்பட்டாரோ, தாசில்தார் சொல்லுவோம்ல, அவர் ரிஜெக்ட் பண்ணுறாரு, அதனை சரி செய்ய வருவாய்த்துறையில் தெளிவான மேல்முறையீடு வழிமுறைகள் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அதனால தான் அந்த வீடியோவை நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆரம்ப கட்ட நடவடிக்கை, அதாவது நமக்கு பட்டா கிடைக்கல, நம்ம வந்து எல்லா இடமே போய் பார்த்தாச்சு, ஸ்டேட்டஸில் பார்த்தா ஸ்டேட்டஸ் பிளாங்காக இருக்குது, இல்லைனா ரிஜெக்ஷன் இருக்குது, அப்படி இல்லாட்டி வந்துட்டு ஏதோ ஒரு காரணங்கள் அப்படியே வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, ரிஜெக்ஷன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் ஆக்ஷன் ஒன்று நம்ம பார்க்கணும். டென்ஷன்லாம் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க, விண்ணப்பத்தின் நிலையை ஆன்லைனில் சரிபார்த்து. ஏன்னா இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி வந்து பட்டா வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறாங்க. ஒன்று டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து த்ரூ இ-சேவை மையம் மூலமாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்படின்ற பட்சத்தை முதல்ல நீங்கள் எந்த வெப்சைட்டில், அதாவது இ-சேவை மூலமாக அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு நீங்கள் ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருக்கும்ல, அப்ளிகேஷன் ஐடி, அது எடுத்து நீங்கள் அதில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது தற்போதைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது தெரியும். மனு வந்து நிலுவையில் உள்ளதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா இதுக்கான காரணங்களை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய பட்டாவோடைய ஸ்டேட்டஸே என்னென்னு தெரியாமல் நீங்கள் எங்கே போய் கேட்க முடியும், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ஒன்று ரிஜெக்ட் பண்ணாலும் நீங்கள் கவலைப்படாது. தயவு செய்து எப்போவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய பட்டா ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்றதுக்காக நீங்கள் ரீஅப்ளை பண்ணாதீங்க. ரீஅப்ளை பண்ணும்போது அது வந்து புதிய மனுவாக மட்டும்தான் எடுத்துக்கோங்களே தவிர பழைய மனு வந்துட்டு அது ஓரங்கட்டிடுவாங்க. நீங்கள் மேல்முறையீடு பண்ணும்போது தான் அந்த தாசில்தாரோ அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸோ தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்ற உண்மையை வந்துட்டு மேல்மட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பட்டா கிடைக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த தவறுகளை மேலும் மேலும் வந்து அந்த தாசில்தாரோ அல்லது ஆர்ஐயோ அல்லது விஏஓ செய்ய மாட்டாங்க. அது தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நினைவூட்டல் கடிதம் இது வந்து டோட்டல் வேஸ்ட் தான், இருந்தாலும் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாதாரணமாக பட்டா மாறுதலுக்கு வந்து 15 to 30 days, மேக்ஸிமம் 45 days வரைக்கும் கால அவகாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு மேலே தாமதமான நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய அப்ளிகேஷன் காப்பி, நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருப்பீங்களா, அதுக்கு ஒரு காப்பி இருக்கிறனால அதை வச்சு நினைவூட்டல் கடிதம், ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டை வச்சு அனுப்புங்க. அதை என்ன பொறுத்தவரை நான் சொல்லி இது டோட்டல் வேஸ்ட்டுங்க. ஆனால் ஒரு ப்ரொசீஜர் இருக்கும்போது நம்ம ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும், ஏன்னா அந்த தாசில்தாருக்கு தெரியாதா மாதம் மாதம் சம்பளம் வாங்குறதுக்கு மறக்கிறது இல்லைல்ல அவர், அப்படின்ற பட்சத்தில் நம்மக்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் பெண்டிங் இருக்குன்னு அவருக்கு தெரியறதில்ல, தெரியும். நம்ம எதுக்கு நினைவூட்டணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க, அதனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். பட் இது வந்து கட்டாயம் கிடையாது. நினைவூட்டல் கடிதம் கட்டாயம் நம்ம போடணுன்ற அவசியமே கிடையாது. இது நீங்கள் ஃபிசிக்கலாகவும் பண்ணலாம், லெட்டர் மூலமாகவும் நீங்கள் நினைவூட்டல் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு நீங்கள் வந்து ரிமைண்டர் வந்து த்ரூ ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தது பட்டா மாறுதல் சட்டம் 1983 படி வட்டாட்சியரின் முடிவுக்கு எதிரான பின்வரும் அதிகாரிகளிடம் நாம் மேல்முறையீடு செய்ய சட்ட வழிவகை செய்கிறது. அதாவது வந்து பட்டா மாறுதல் ஆக்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாசில்தார் வந்து ஃபைனல் டிசிஷன் கிடையாது. தாசில்தார் ஒன் ஆஃப் த ஆஃபீஸர், ஒரு ரெகக்னைஸ்ட் ஆஃபீஸர், அவ்வளோதான். நல்லா புரியும். வட்டாட்சியருங்கிறவர் வந்து ஃபைனல் அத்தாரிட்டி ஒரு மாவட்டத்துக்கு கிடையாது. அந்த வட்டத்தில் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் ஒரு இது பண்ணுவார், ஓகேங்களா? அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் அவர் ஒருவேளை வந்துட்டு நமக்கு வந்து வேணும் அப்படின்னு லஞ்சம் கேட்குறாங்க, யாராவது ஒருத்தர் லஞ்சம் தர முடியாது, உங்கள்கிட்ட இல்லை கொடுக்கல, லஞ்சம் இருக்கிறவங்க தான் கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க, இல்லை கொடுக்கல அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம், ஓகேங்களா?
அது மேல்முறையீடு யார்கிட்ட பண்ண முடியும் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நேரடி நடைமுறை, அதாவது நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் அப்பீல் பண்ணலாம், டைரெக்டாக ஃபிசிக்கலாக நேர போயும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது நம்ம நேரடி நடைமுறை என்ன, ஆன்லைன் நடைமுறை என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? நேரடி நடைமுறை பொறுத்தளவுக்கு முதல் கட்ட மேல்முறையீடு வருவாய் கோட்டாட்சியர், அதாவது ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் இல்லைனா சப் கலெக்டர். இந்த ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அப்படின்றவங்க பார்த்துட்டிங்கன்னா பெரும்பாலும் வந்துட்டு ப்ரமோஷனில் போவாங்க, இல்லைன்னா வந்துட்டு குரூப் 1 ஆஃபீஸராக இருப்பாங்க. அதாவது தமிழ்நாடு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி அவங்க போய் குரூப் 1 ஆஃபீஸரில் குரூப் 1 தேர்வாகி வந்து அவங்க வந்து அந்த டிஆர்ஓ பொசிஷனில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரமோஷனில், அதாவது விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார், ஸோ அவங்க வந்து ப்ரமோஷன்லேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சப் கலெக்டர் அப்படின்றவங்க என்னவா இருப்பாங்கன்னா பெரும்பாலும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஐஏஎஸ் கேடர் அவங்க டைரெக்டாக அந்த போஸ்டிங் வந்து உட்காருவாங்க. ஸோ பெரும்பாலும் வந்துட்டு உங்கள் ஏரியாவில் ஒரு சப் கலெக்டர் இருக்கிறாங்க, ஆர்டிஓ விட சப் கலெக்டர் இருக்காங்கன்னா அவங்க ரொம்பவே ஜென்யூனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட போனீங்கன்னா ஈஸியாக அவங்க வேலை நடக்கும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக ஆர்டிஓ வந்து அவரும் குறைஞ்சவர் கிடையாது. ஆனால் அவங்க பழக்கப்பட்டு வந்தனால சில இடங்களில் வந்துட்டு அவங்க வந்து அவங்களுடைய ஆஃபீஸர்ஸ்க்கு அவங்க கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்டுக்கு ஃபேவராக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். அது எல்லா ஆர்டிஓஸ் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் பார்த்த ஆர்டிஓஸ் நிறைய பேர் வந்து பயங்கர ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக மணல் லாரிய, கடத்தல் லாரியெல்லாம் துரத்தி பிடிச்ச ஆர்டிஓஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இருந்தாலும் உங்களுடைய ஒரு தெளிவுக்காக தான் சொல்கிறேன். வட்டாட்சியர் உங்கள் பட்டாவை வந்து விண்ணப்பத்தை நிராகரித்து உத்தரவு பிறப்பித்தார் அல்லது அது வந்து ஹோல்டில் போட்டுக்கார், கிடப்பில் போட்டுட்டான்னு வச்சுக்கலாம். பட்டா விண்ணப்பித்து 90 நாட்கள் கழித்ததும் வருவாய் கோட்டாட்சியருக்கு அப்பீல் செய்ய வேண்டும். அதாவது ஃபர்ஸ்ட் உங்கள் டிவிஷனில் இருக்கிறவங்க வந்து வருவாய் கோட்டாட்சியர், அதாவது ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸரா சப் கலெக்டரா அப்படின்றத பார்த்துக்கோங்க. சப் கலெக்டர்னா தைரியமாக போங்க, உங்கள் வேலை 100% நடக்கிறதுக்கு நான் 100% கேரண்டி தரேன். ஓகேங்களா? இது ஏன் 90 நாட்கள் அப்படின்னா பேசிக்காக கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு வேலை நடக்கிறதுக்கு மினிமம் டேட் 30 days வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரேஸ் பீரியட் அப்படின்றது 45 to 90 days வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து 90 daysக்கு மேலே தான் நீங்கள் அப்பீல் பண்ணினா நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி வேணால் நீங்கள் ரிமைண்டர் பண்ணலாம். ஏன்னா ஆர்டிஓக்கோ இல்லைனா சப் கலெக்டருக்கோ நான் அந்த மாதிரி வந்துட்டு நான் அப்ளை பண்ணியிருந்தேன் பட்டா, பட் என்னுடைய பட்டா ஆனால் ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இமீடியட்டாகவே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பட்டாவுக்கு சப் டிவிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, 15 daysலேயே ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுக்காக 90 நாள் வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு எதுவுமே ரிப்ளை வரலை, எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் 90 daysக்கு மேலே நீங்கள் பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? ஒருவேளை வந்து ஆர்டிஓ அலுவலகத்தில் இதற்கென தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க ஸ்டாஃப் இருப்பாங்க. உங்கள் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய ஆவணங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணிவிட்டு அவங்க வந்து விசாரித்து ஒருவேளை நீங்கள் வந்து பண்ணியிருக்கிற எல்லாமே கரெக்டு தான், தாசில்தார் தான் வந்து அவர் வந்து வேணும்னு ஹோல்டு பண்ணியிருக்கிறாரு, இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்தை காட்டி ரிஜெக்ட் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சு அவங்க வந்து ஓகே பட்டா வழங்கலாம் அப்படின்ற வந்து ஆர்டராக போடலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் அப்பீல். ஓகேங்களா? இரண்டாவது மேல்முறையீடு இதை வந்து சப் கலெக்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேல்முறையீடுலேயே முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்துட்டு ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸராக இருக்காங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்டருக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், உங்களுடைய பத்திரம் கரெக்டாக இருக்குது, அளவு கரெக்டாக இருக்குது, பழைய பட்டாவும் கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு நிலத்தை வந்து அளந்து பட்டா கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இரண்டாவது மேல்முறையீடு போகலாம். வருவாய் கோட்டாட்சியர் 30 நாட்களுக்குள்ள உங்களுக்கு விண்ணப்பத்திற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மேல்முறையீடு செய்யும். மாவட்ட வருவாய் அலுவலர்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் மாவட்ட ஆட்சியருக்கு அடுத்தபடியான ஒரு போஸ்டிங், ஒரு ஹையஸ்ட் ரேங்க் போஸ்டிங். இவர் சொன்னால் அவங்களுடைய கீழே இருக்கக்கூடிய அத்தனை சபார்டினேட்டரும் கேட்டு தான் ஆகணும், அந்த அளவுக்கு அவங்களுடைய ரேங்க் இருக்கும். சரிங்களா? நீங்கள் அதனால் உங்களுடைய கோரிக்கையை வந்து நீங்கள் தெளிவாக உங்களுடைய கோரிக்கை வைக்கணும். அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணினது, நீங்கள் வருவாய் கோட்டாட்சியர் ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸருக்கு மேல்முறையீடு பண்ணினது, அங்கே உங்களுக்கு ஆக்ஷன் ரிப்ளை வராதனால நீங்கள் இவங்களுக்கு மேல்முறையீடு பண்ணுறீங்க, இரண்டாவது மேல்முறையீடு. அதில் நீங்கள் ஹெட்டிங்கில் வந்துட்டு வருவாய் கோட்டாட்சியரிடம் உரிய தகவல் கிடைக்காதால் இரண்டாவது மேல்முறையீடு மாவட்ட ஆட்சியருக்கு செய்யப்படுகிறது அப்படின்றத நீங்கள் ஹெட்டிங்கில் எழுதிருங்க, அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது மாவட்ட வருவாய் அலுவலர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வேறு ஆப்ஷன் என்ன? மாவட்ட ஆட்சியரிடம் தான் புகார் அளிக்க வேண்டும். பெரும்பாலும் மாவட்ட ஆட்சியர்கள் வந்துட்டு அதை வந்து நடவடிக்கை எடுத்துருவாங்க. மாவட்ட ஆட்சியர்கிட்ட நீங்கள் கொடுக்கும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா தயவுசெய்து போஸ்ட் லைஸ்ட்டில் அனுப்புறதை விட மக்கள் குறை தீர்ப்பு நாள் அப்படின்றது, அதாவது மனுநீதி நாள் சொல்லுவாங்க, மண்டே பெட்டிஷன் சொல்லுவாங்க. மோரோவர் இது வந்து எவ்ரி மண்டே வந்துட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கும்.
சில மாவட்ட ஆட்சியர்கள் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. சில மாவட்ட ஆட்சியர்கள் ஒவ்வொரு மண்டையும் அந்த மக்கள் குறை தீர்ப்பு அந்த இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கிரேட் தேங்க்ஸ். ஏன்னா ஒரு மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறை தீர்ப்பு நாளில் அந்த மக்கள்கிட்ட குறை கேட்கறதுக்காக அங்கே வந்து உட்கார்றாரா, உண்மையிலே அவர் ஜெனியூனான கலெக்டராக தான் இருப்பாங்க. அதுக்கு 100% என்னால் வந்து நான் சொல்ல முடியும். ஏன்னா மக்களுக்காகவே அவங்களுடைய பணிகளை செய்கிறாங்கங்கிறத சொல்ல முடியும். ஆனால் அந்த மக்கள் குறை தீர்ப்பு ஒருவேளை ஏதாவது ஒரு பேசிக் ஒர்க் இருக்கும், எமர்ஜென்சி ஒர்க் இருக்கும், அதனால கலெக்டர் வெளியே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கலெக்டர் அந்த பக்கம் வரவே மாட்டாங்க மக்கள் குறை தீர்ப்பு நாள் அப்படின்னா, அந்த கலெக்டர் மக்களுக்கான கலெக்டர் இல்லை, அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கான கலெக்டர், எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க, ஜாலியாக இருங்கன்னு விட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லா கலெக்டரும் சொல்ல முடியாது. ஆனால் நிறைய கலெக்டர்ஸ் வந்து ஜெனியூனா இருக்கிறதையும் பார்த்துருக்கோம். சில கலெக்டர் ஆஃபீஸர்ஸ்க்கு ஃபேவரபிளாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு குறை தீர்ப்பு நாட்கள் கொடுக்க முடியல அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பிரத்யேக புகார் எண் இருக்குது. எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய கூகுளில் போயிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நம்பரை டைப் பண்ணிங்கன்னு வச்சு மாவட்ட ஆட்சியர் கம்ப்ளைண்ட் நம்பர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கம்ப்ளைண்ட் நம்பர் போட்டிங்கன்னா ஒரு நம்பர் வரும். அதில் கூட நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ரிஜிஸ்டர் எப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து இந்த டேட்டில் தாலுக்கா ஆஃபீஸில் வந்துட்டு நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு வரல, பட்டா வரல, இது சம்மந்தமாக நான் வந்து மேல்முறையீடு வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட பண்ணியிருந்தேன், அவங்களும் எனக்கு ரிப்ளை பண்ணலை, அதனால் எனக்கு வந்து நான் மாவட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது, ஒரு ஜென்யூன் கலெக்டர், நல்ல கலெக்டர் அப்படின்னா மக்களை சந்திக்கிறதுக்காகவே வந்து ஒரு டைம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது பெரும்பாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே, அதாவது ஒரு 3 to 4, 4 to 5 இந்த மாதிரி ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம வந்து நேரடியாகவும் நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலெக்டர் உட்காந்துருப்பாங்க, மாவட்ட ஆட்சியர் உட்காந்துருக்கிறது போல ஒரு போர்டில் வந்து எழுதி போட்டிருப்பாங்க, மக்கள் வந்து எந்த டைமில் சந்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க. நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போர்டு எழுதி வச்சிருப்பாங்க. அதாவது மாவட்ட ஆட்சியர் எந்த அலுவலகத்தில் இருப்பாங்களா ஆஃபீஸில், அதுக்கு ஆப்போசிட் அதில் இருக்க ஒரு போர்டில் இருக்கும் மக்களை வந்து எந்த டைமில் சந்திப்பாங்கன்னு அதில் ஒன்று இருக்கும். அப்படி இல்லைன்னா டூர் டைரி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த டூர் டைரியை வந்து அந்த வெப்சைட்லேயே போட்டிருப்பாங்க. மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லேயுமே மாவட்ட ஆட்சியர் அதில் வந்துட்டு அவருடைய ஃபோட்டோ போட்டுதானே அதுக்கு கீழே வந்து டூர் பிளான் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தாலும் மக்களை எந்த டைமில் சந்திப்பாங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் நேரடியாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவங்களுடைய புகார்களை கொடுக்கலாம். ஆனால் தயவுசெய்து ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய மாவட்ட ஆட்சியரையோ இல்லைன்னா உயர் அதிகாரிகளை நேரம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய குறைகளை சொல்லி புலம்பாதீங்க. ஏன்னா அதில் அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகளை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள். சரி, இந்த டேட்டில் நான் வந்து அப்ளை பண்ணேன் பட்டா, இந்த டேட்டில் வந்துட்டு இது வரைக்கும் எனக்கு ரிப்ளையே வரல, நான் இந்த டேட்டில் வந்து தாசில்தாரை போய் பார்த்து கேட்டேன், இந்த டேட்டில் வந்துட்டு நாங்கள் வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட மேல்முறையீடு பண்ணினேன், இவங்க 2 பேருமே எனக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல சார், எனக்கு இதை வந்து நீங்கள் பண்ணி கொடுக்க சார், எனக்கு உங்களுக்கு அவ்வளோதான். இதை விட்டுட்டு ஐயா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் சார், ஐயோ என்னால் முடியலையே, அவன் கஷ்டப்படுத்துறானே, இவன் கஷ்டப்படுத்துறானே, விஏஓ கிட்ட போனால் அவர் இது பண்ணுறாரு, இப்படி நீங்கள் புலம்புறீங்கன்னா அதெல்லாம் அவங்க மைண்டில் ஏறாது. அவங்க வந்து அப்படியே உங்களை ஒதுக்கி விட்டுருவாங்க. ஸோ ஒரு கிளியரான ஒரு கட்டோட நீங்கள் பேசணும் உயர் அதிகாரிகள்கிட்ட. தயவு செய்து இதை மட்டும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் வந்து நிறைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள்கிட்டலாம் மக்கள் வந்து பேசும்போது அவங்க வந்து அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களுடைய வேதனைகள் எல்லாம் அப்படியே புலம்புவாங்க. புலம்புனா அவங்க என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கோம் அப்படியே மறந்து அப்படியே விட்டுரும்போது, சரி ஒரு சபார்டினேட்டரை பார்த்து விஏஓ இதை என்ன பார்த்து பண்ணி விடுங்கப்பான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போது நீங்கள் தெளிவாக உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓஹோ, தாசில்தார் வேலை பண்ணலை, வருவாய் கோட்டாட்சியர் வேலை பண்ணலை, இது என்னென்னு கவனிங்கன்னு சொல்லிட்டு ஒரு உயர் அதிகாரிக்கு உத்தரவிடுவார். நீங்கள் புலம்பினீங்கன்னா அந்த கேஸ் எங்கே போகும்? விஏஓட்ட போகும். நீங்கள் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உயர் அதிகாரிகிட்ட போகும். அதனால் இது எங்கே போகணும் உங்களுடைய மனு அப்படின்றத நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் அந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர்கிட்ட நீங்கள் புகார் கொடுக்கும்போது அதே வேளையில் நீங்கள் மறக்காமல் முதல்வரின் முகவரி இணையதளத்தில் நீங்கள் வந்து புகாரை பதிவு செய்யுங்க. 1100 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து மக்கள்கிட்டேருந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா 1100 ப்ராப்பராக ஒர்க் பண்ணலை, எங்களுக்கு வந்துட்டு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எந்த குறைகளும் தீர்க்க முடியலை அப்படின்னு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முதல்வரின் முகவரின்ற இணையதளத்துக்கு உள்ளே போய் நீங்கள் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அது பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது இணையம் வழியாக மேல்முறையீடு. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பிசிக்கலாக நீங்கள் நேரடியாக போய் மேல்முறையீடு பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது இணையம் வழியாக, அதாவது த்ரூ இன்டர்நெட் மூலமாக, வெப்சைட் மூலமாக எப்படி வந்து நம்ம மேல்முறையீடு பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பட்டா விண்ணப்பிக்கு மேல்முறையீடு விண்ணப்பம் இணையதளம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இணையதளம் இருக்குது. பட் நீங்கள் எதில் வந்து நீங்கள் இனிஷியலாக யூஸ் பண்ணீங்களோ அதே இணையதளத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒருவேளை நான் வந்து நீங்கள் வந்து TNEservice.tn
tn.gov.in அப்படின்றத நீங்கள் வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேயே நீங்கள் அப்பீல் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய பட்டா அதுக்கு மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இல்லை நீங்கள் eservice.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து அப்பீல் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஒன்றும் உங்களுடைய ஃபோன் நம்பரை போட்டிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அது ஓடிபி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டீங்களே, அதனால் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இது ரைட்டில் கொடுத்துருக்க ரெண்டு தான் வந்து உங்களுடைய வெப்சைட்ஸு. கீழே இருக்கிறது சேவை அப்படின்ற வெப்சைட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸோடைய வெப்சைட் மேலே இருக்கிறது. வருவாய்த்துறை அதாவது நீங்கள் வந்து லாகின் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணணும். அதை உள்ளே போயாச்சுன்னா சேவைகளின் பட்டியல் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும், அந்த வருவாய்த்துறை. ஓகேங்களா, தமிழில் நீங்கள் இங்கிலீஷில் போட்டிங்கன்னா ரெவன்யூ இருக்கும், தமிழில் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து பட்டியல் லிஸ்ட் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அதில் வந்து ஒரு பட்டா அப்ளிகேஷன், பட்டா சப்டிவிஷன், லேண்ட் ரீசர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதில் பட்டா அப்பீல், பட்டா மேல்முறையீடு அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதில் கிளிக் பண்ணி நீங்கள் டேட்டாஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக அப்டேட் பண்ணணும். அதில் வந்து உங்களுடைய நிலத்தின் விவரங்களை தெளிவாக பதிவிடணும். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், மாவட்டத்தினுடைய பேர், வட்டம், கிராம, வில்லேஜ், சர்வே நம்பர் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா, ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கிறோம், இதுக்கும் டிஃப்ரென்ஸ் கூட வந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து இதை ப்ராப்பராக ஆன்லைன் பண்ணணும். அடுத்தது நீங்கள் ஏற்கனவே பட்டா ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க தெரியுமா, அதில் ஒரு அப்ளிகேஷன் ஐடி ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இல்லைனா அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அதையும் வந்து அதோடைய தற்போது ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதையும் நீங்கள் வந்து சேர்த்து அப்லோட் பண்ணணும். அப்பீல் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இது. அடுத்தது வந்துட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்பீல் பண்ண வேண்டியது இருக்கும். இது பண்ண வேண்டியது நீங்கள் ஏற்கனவே முன்னாடி கொடுத்துருப்பீங்க இல்லையா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தீங்களோ, அதாவது பழைய பட்டா, சேல் டீடு டாக்குமெண்ட்டு, சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டு, அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து திரும்பி அப்லோட் பண்ணணும். அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஃபைல் அப்லோடட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த க்ரீன் டிக் வரணும். அது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் க்ரீன் டிக் வரணும். உங்களால் டைரெக்டாக பண்ண முடியலன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இசேவை மையம் மூலமாக பண்ணுங்கள். ஏன்னா இசேவை மையத்தில் மேக்ஸிமம் அவ்வளோ ஈஸியாக அப்பீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கும் அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அந்த ஆஃபீஸுக்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறைய கேள்விப்பட்ட நிறைய இசேவை மையத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ், அதாவது அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மிடில் ஏஜென்ட், அதாவது காசு வாங்கி லஞ்சம் வாங்கி கொடுக்கக்கூடிய பர்சனை கூட இருக்கிறதாட்டு நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதான் தெரியும், பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதனால் கொஞ்சம் சில ஜென்யூன் சேவை மையத்தில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க, கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. காலையோட அக்னாலஜ்மெண்ட் நீங்கள் அப்பீல் பண்ணுறதுக்கும் மறக்காமல் நீங்கள் வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டு எடுத்து வச்சுக்குவோம். ஓகேங்களா, அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் ஒரு சட்டன் அமௌண்ட் வாங்குவாங்க. அது நீங்கள் இபிஐ மூலமாகவும் பே பண்ணிக்கலாம். இசேவையில் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக பே பண்ணிக்கலாம், ஒன்றும் பரவாயில்ல. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு திரும்பி ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும், அது அப்பீல் ரெஃபரன்ஸ் நம்பர். ஃபஸ்ட்டு வருது அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும். ரெண்டாவது நீங்கள் அப்பீல் பண்ணும்போது அப்பீல் ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். இதையும் பத்திரமா வச்சுக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் இணைய வழியாக மேல்முறையீடு செய்து நடவடிக்கை எடுக்க முதல்வரின் இணையதளம், இதன் மூலமாக நீங்கள் புகார் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம், இது ரெண்டுமே ஒரு ஆப்ஷனாக இருக்குது. இதன் மூலமாக நீங்கள் அப்பீல் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 80-90% வந்து உங்களுக்கு வந்துட்டு பட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லஞ்சம் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் பட்டா மேல்முறையீடு மனு தயார் செய்வது எப்படி அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை இல்லையா, எப்படி நம்ம வந்து அப்பீல் பண்ணணும், அது அந்த மனுவை வந்து நம்ம எப்படி தயார் பண்ணுறதுன்றது தெரியணும்.